Taste the Daily. அரசு பள்ளியில் பறை வாசித்த மாணவர் தன்னை இரு ஆசிரியர்கள் தீண்டாமை கொடுமை செய்வதாக கூறி வெளியிட்டுள்ள வீடியோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ள PCKG அரசு பள்ளியில் பயிலும் மாணவர் பள்ளி கலை நிகழ்ச்சியில் பறை வாசித்து தன் திறனை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் அந்த மாணவரை ஸ்ரீனிவாசன், மீனாட்சி ஆகிய ஆசிரியர்கள் பல்வேறு வகைகளில் இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டி பள்ளி முன் நின்று அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் தனது தந்தை மயானத்தில் வேலை செய்பவர் என்றும், அதனால் ஆசிரியர்கள் நீயும் அதே வேலையை செய் என்று கூறியதாகவும், உனக்கெல்லாம் படிப்பு சொல்லித்தர முடியாது என்று கூறியதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். சமூக நீதி குறித்து வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலினும் அவரது பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார்களா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பறை வாசித்தல நான் சேர்ந்துருந்தேன். அதுக்கு மூலத்திலிருந்து நான் வாசித்தேன். மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து, ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர, படிக்காதடா, எப்போ பார்த்தாலும் அந்த கலைத்திருவிழா முடிந்ததுலேருந்து இதுமாரி தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லை, சட்டையை அவுத்து செக் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அவங்க அசிசமாக வர பேசுகிறாங்க. அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா. எங்கள் அப்பா மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவில் மலை மேல் செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மலைக்கோவில் மேல் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் போதிய இடவசதி இல்லாததால் பக்தர்கள் மலைப்பாதை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி செல்கின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க பக்தர்களின் வாகனங்களுக்கு தடை விதித்துள்ளது. இதனால் அவதிக்கு உள்ளாகி வரும் பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு செல்ல 2 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் அது போதுமானதாக இருக்குமா என்றும், இதையெல்லாம் விடியா திமுக அரசின் நிர்வாக திறனற்ற அமைச்சர் கண்டு கொள்ள மாட்டாரா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த இடத்துல ஒரு 500 வண்டி நிறுத்தலாமே தவிர மீதி வர 1000, 1500 எக்ஸ்ட்ரா வண்டிகளை எங்க நிறுத்துறது? அதனால பொதுமக்கள் வசதிக்காக நீங்க கோயிலுக்கு மாற்றுப்பாதையும் அதே மாதிரி வண்டிகளை பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடத்த கொஞ்சம் பெருசுப்படுத்தி கொடுத்தாக்க வர்ற மக்களுக்கு முருகனை தரிசனத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து. தஞ்சை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி 4ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதையொட்டி காளைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக நீச்சல் பயிற்சி, அதிவேக நடைப்பயிற்சி, மண் குத்துதல், பாய்ச்சல் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. காளைகளுக்கு பருத்திக்கொட்டை, கடலை புண்ணாக்கு, தவிடு, நாட்டுப்புல் உள்ளிட்டவற்றை உணவாக வழங்கி காளையை பராமரிக்கின்றனர்.